வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, மரணம் அடைகிறாரா? ஆட்சி கலைகிறது. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, யாருன்னா, அ நம்முடைய பாஜகவின் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய அத்வானி. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வாஜ்பாய் காலத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான நபருங்க. அஹ அத்வானிலாம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது பிஜேபி. அத்வானி, வாஜ்பாய் இல்லாம பிஜேபியை எழுதக்கூட முடியாது. ஓகேங்களா? அதுக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கதாநாயகர்களாக வேண்டுமானால் அமித்ஷா, நட்டா, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் இவர்கள் எல்லாரும் இருந்தார்கள் என்றாலும் கூட நிச்சயமா இவர்கள் எல்லாம் தொடக்க காலத்தில் இருந்தவர்கள். ஸோ இந்த தொடக்க காலத்தில் இருந்தவர்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப வந்து இவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறார். 2 முறைக்கு மேல இப்ப வந்து மறுபடியும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் சேர்த்திருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில பார்க்கும் பொழுது, நிச்சயமாக மிக முக்கியமான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மிக முக்கியமான புள்ளி அவர் மரணம் அடைந்து விட்டார் என்றால், நிச்சயமாக பாஜகவுல அவருடைய வாரிசுகளோ, அவருடைய சந்ததியினர்களோ ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ப்ரோ, அதுக்கு எதுக்கு இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு, ஸ்டாலின் புகைப்படம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திராவின் ஆட்சி, தமிழகத்தின் ஆட்சி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாசுக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நம்முடைய டெல்லி மேலிடம். எப்படா, எந்த நேரத்துலடா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்முடைய பாஜகவின் தலைமை. குறிப்பா அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல்கள்ல நிச்சயமா மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுத்தியே ஆக வேண்டிய ஒரு காலகட்டாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் மிக முக்கியமான புள்ளியா இருக்கக்கூடிய அத்வானி சப்போஸ் எனி மிஸ்டேக்ஸ் எதனா ஆகி எதனா அவருக்கு ஆகிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு தான் இந்த ரைடு சம்பவங்கள், ஆட்சி மாற்றம், ஆட்சியுடைய கலைப்பு விவகாரங்கள் சொல்லிட்டு அனைத்துமே வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகளாக இருக்கட்டும், அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகளாக இருக்கட்டும், எப்படி வந்து என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுமே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே அப்படின்னே வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மிக மிக முக்கியமான புள்ளி மரணம் அடைந்து ஆட்சி கலையுமா என்பதை பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில்